ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எல்லா எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இந்த ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுற எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எஃபெக்ட்டு அந்த லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட், இமேஜுக்கான எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேண்டை வச்சு மூவ் பண்ணலாம். அப்படி கீழே எடிட் ஷேப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு கூட நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு ஷேப்பை வச்சுக்கோங்க. ஓகே, நான் வேணால் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ஷேப் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ இதை வச்சு நான் எக்ஸாம்பிளுக்காக நான் 2-3 மார்க் வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு கீழே இந்த மாதிரி இமேஜை கொண்டு வந்துடுங்க. அந்த ஷேப்பை நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தெளிவாக தெரியணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் மார்க் பண்ணிவிட்டு குரூப் பண்ணாதீங்க. குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, குரூப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ரெண்டாவதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிலேட் ஆப்பன் இருக்கா, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0.15 கொடுங்க. கரெக்டாக 0.15. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேட் மாஸ்க் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு விக்னேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விண்டேஜ் எஃபெக்ட் தான். நான் வைப்புக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைஸு. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா, ஸோ ஒரு 160 கரெக்டாக 160 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரவுண்ட்னஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். இந்த ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெதர். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. 2 வேலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிண்ட்டு, இதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 இருக்கும். அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 8 கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக 8 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு 0.50. ஸோ கரெக்டாக 0.50 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீடு 0 இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா டைமில் இருக்கட்டும். இதில் வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதே ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போங்க. அதில் போயிட்டு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும், வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூவ் டான்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்விங்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 0.30 கரெக்டாக அந்த வேல்யூ கொடுங்க. ஸோ 0.30. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1, ஆங்கிள் 2. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் ஆங்கிள் 1ல் பார்த்தீங்கன்னா -3 கொடுங்க. ஸோ கரெக்டாக -3 கொடுத்துருங்க. இப்போ அதே ஆங்கிள் 2ல் ப்ளஸில் வைக்கணும். ஸோ அப்போ +3 கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா +3 கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதே தான் மற்ற எல்லா இமேஜுக்குமே. ஸோ அடுத்தடுத்து எல்லாமே தொடர்ந்து இதே மாதிரி தான் ஆட் பண்ணணும். இப்போ அந்த காப்பி லேயர் பண்ணிவிட்டேன். இப்போ அதே இடத்துல வந்து நான் பேஸ்ட் லேயரும் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த இமேஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல கட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் ஆனுச்சு. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த எண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கம்மியாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, கூட வச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேக் வந்து பாருங்கள். ஸோ அந்த இமேஜ் நம்ம கட் ஆகிருக்காது. ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரே நேரில் வச்சுட்டு ஸோ அதே இடத்துல இருக்கும்போது இமேஜ் கட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் ஒர்க் ஆனிச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட் போகலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போங்க. இப்போ உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேமை 3 ஆட் பண்ண போகிறேன். அதாவது சுட்டி தனியாக, டெக்கு தனியாக, தமிழ் தனியாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சுட்டி டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சீக்கி ரேபிட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து நீங்கள் செலக்ட் கொடுக்குறாந்தா கொடுக்கலாம், இல்லை அப்படியே விடலாம். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 3 லிரிக்ஸ் ஒரே ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல, அது வரையும் தான் லிரிக்ஸ் வரணும். அப்போது 3 லிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 2 லிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ். அதாவது இந்த லிரிக்ஸை பொறுத்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மார்க்லையும் போயிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல 3 லிரிக்ஸுமே ஒரே லைனில் வரும்ட்டு. அப்போது மொதல் 2 லிரிக்ஸை அந்த லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது 2ஆவது லிரிக்ஸ் போயிட்டு அதை ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு நேராக இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் அலைன் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3ஆவது லிரிக்ஸுக்கும் இப்போ 3ஆவது லிரிக்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எட் டெக்ஸ்ட் போயிட்டு ஸோ அதை ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிடுங்க. அடுத்த லைன் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஒன்ஸ் மூவ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், அடுத்தடுத்த லிரிக்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியாச்சா, இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா பிளர்ல இருந்து நான் பிளர் ஆகணும். ஸோ அதுக்கு அப்படியே ஆட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் பிளர்ன்னு இருக்கும். ஸோ அந்த பிளரில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கேஸின் பிளர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே டிஃபால்ட்டாக விட்றா தான் விடலாம். ஃபஸ்ட்டில் ஒரு அனிமேஷன் கீ, ரெண்டாவது ஒரு அனிமேஷன் கீ கொடுங்க. ஸோ கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் 2ஆவது அனிமேஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணும்போது பிளர்லேருந்து நான் பிளர் ஆயிரும். ஓகே, இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற 2க்குமே நீங்கள் போய் பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி காப்பி லேயர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட்லேயே இருக்க அந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 3ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக மாற்றி விட்ருங்க. குரூப்பாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக நான் கீழே அலைன் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் அலைன் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கரெக்டாக ஒரு மாதிரி சென்டராக. ஸோ லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, ஆனால் இமேஜ் மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த லிரிக்ஸோட அந்த இமேஜும் மூவ் ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணோம்ல, அதை அப்படியே நம்ம காப்பி லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் காப்பி லேயர் பண்ணிவிட்டேன். காப்பி லேயர் பண்ணிவிட்டு அந்த இதில் போயிட்டு நான் அந்த எஃபெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்றேன். ஓகே, பேஸ்ட் லேயர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எல்லா எஃபெக்ட்லாம் தேவை கிடையாது, ஆக்சிலேட் தேவை. ஓகேவா, விண்டேஜ் எஃபெக்ட் நமக்கு தேவையே கிடையாது, அதனால் நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஃப்ளிக்கர் எஃபெக்ட் நமக்கு தேவை கிடையாது. இந்த 3 தான் தேவை, ஆக்சிலேட்டு, ஃபேட் அவுட்டு, அந்த ஸ்விங் எஃபெக்ட். இதை 3 ஆட் பண்ணாலே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட மூவ் ஆகும். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட அந்த இது நமக்கு ஆட் ஆகி சூப்பராகவே தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா லிரிக்ஸுமே. ஸோ அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டும் சரி, லிரிக்ஸ்க்கான எஃபெக்ட்டும் சரி, இதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மற்றது எல்லாமே கிடச்சிரும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 1 லைனில் ஸோ யுவர் சைட்டு, ஸோ அவள் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அதே ஃபாண்ட்டு சீக்கி ரேபிட், அதே ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதே எல்லோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் 3 டாட் வச்சுட்டு இந்த கரெக்டாக மேலே அலைன் பண்ணி வைக்கிறேன். ஸோ அலைன் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி ஆட் பண்ணணும். அந்த எமோஜி ஆட் பண்ணணும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டும் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அந்த எமோஜை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன் வரும். அந்த 3ஆவது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 3ஆவது ஆப்ஷன் கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி மாதிரி. அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த எமோஜி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டையும் பண்ண முடியாது. ஸோ நான் ஷார்ட்கட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி டேரெக்டாக அந்த எமோஜி ஆட் பண்ணுறதுக்கு கலர் மாதிரி. இது எப்படி ஆட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன்.
ஓகே. இப்ப இந்த எமோஜி ஆட் பண்ணிட்டு, அந்த லைனுக்கு நேரா இந்த மாரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 2யும் பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப்பா மாத்திருங்க. ஸோ குரூப்பா மாத்திட்டு, லாஸ்ட் வரையும் இந்த மாரி கிளிக் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Telegram அண்ட் Instagram, என் WhatsApp சேனல் எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ 3லயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம ஜாயின் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.